12 வருஷம் 12 வயசுல இருந்து தொடர்ந்து 12 வருஷம் தவம் பண்ணி சிவபெருமாண்ட உத்தரவுகளே அந்த யோகிக்கு வட இந்தியாவில் நர்மத நதியில் ஒரு சிவலிங்கம் கிடைச்சிருக்கு. அந்த லிங்கம் வந்து இலங்கையில் இந்திரஜித் தவம் பண்ண இடத்துல பிரதிஷ்டை பண்ணணுங்கிறது உத்தரவு. அந்த யோகியை அந்த லிங்கத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம குருநாதரோட சேர்ந்து இப்போ நீங்கள் பார்க்கலாங்க மூலஸ்தானத்தில் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுற நேரம் ஓரளவு சின்ன லிங்கம், இப்போ சின்ன அளவில் வளர்ச்சி பெற்று வருது. சில நேரம் பூஜை பண்ணக்குள்ள வேர்க்கிறத கூட நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சிவராத்திரிக்கும் நம்ம யார் வேணாலும் மூலஸ்தானம் உள்ளுக்கு போகலாம். இங்கே வலம்பரிசங்களை பால் கொடுப்பாங்க, நீங்களே போயிட்டு அபிஷேகம் பண்ணி தொட்டு வணங்கலாம். மாதத்துக்கு ஒரு முறை பௌர்ணமிக்கும், வருஷத்துக்கு ஒரு முறை சிவராத்திரிக்கும். அப்போ அந்த லிங்கம் கிடைச்சது வந்து நர்மத நதியில். அதே இடத்துல தான் இந்த 108 லிங்கங்களையும் ஏதோ ஒரு காலத்தில் நர்மதையிலேருந்து எடுத்து ஜெர்மன் கொண்டு போயிட்டாங்க. யார் கொண்டு போனாங்க, எப்போ போணுச்சு, எப்படி போணுச்சுன்னு தெரியா. நம்ம சித்தர் தியானம் பண்ணக்குள்ள அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஜெர்மனில் இந்த 108 லிங்கங்கள் இருக்குது. அப்போ அவர் சீட் ஒருத்தர் அங்கே அனுப்பி பார்த்துறதுல அவங்களுமே அதை கொடுக்கறதுக்குன்னே வச்சுருந்து கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷத்துக்கு முதல்ல இந்த 108 லிங்கங்களையும் சுவாமிஜி கொண்டு வந்து இங்கே வச்சுருந்தாங்க. அப்போ அவங்களோட கடைசி விருப்பமாக இருந்துச்சு அந்த 108 லிங்கங்களுக்கு ஒரு தனி ஆலயம் அமைக்கணும். அந்த ஆலயம் வந்து உலக ஆன்மீக அதிசயங்கள் ஒரு அதிசயமாகவும் ஒரு சக்தி நிறைந்த ஆலயமாகவும் இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இந்த கோயிலை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி முடிஞ்ச வருஷம் 2025 ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி தான் இந்த 108 லிங்கங்களை இங்கே பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் செஞ்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முதல். அதே நேரத்தில் இந்த 108 லிங்கங்களுமே செதுக்குனதோ செஞ்சதோ கிடையாது, எல்லாமே இயற்கையானது, எல்லாமே சுயம்பு. இப்போ ஏற்பட்ட ஒரு 108 லிங்கங்களை ஒரு இடத்துல தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு இங்கே மாத்திரம்தான் இருக்குது. அதே நேரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா சித்தர் ஜீவசமாதி இருக்குது, பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்பிரிச்சுவல் மியூசியம் கூட இருக்குது. அது கூட எப்படின்னா சித்தர் தியானம் பண்ணக்குள்ள அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். அங்கே போனால் சில மகான்கள் வச்சு வெளிப்பட்டது, சித்தர்கள் பயன்படுத்தினது, நம்ம குருநாதர் பயன்படுத்தினதெல்லாம் அங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா அகஸ்திய மகரிஷிக்கிட்ட இருந்த ஓலைச்சுவடி, திருமூலரிசி வழிபட்ட அக்னிலிங்கம், போகரிசி கையில் இருந்த மந்திரக்கோள், நவபாஷானம், சஞ்சீவினி மூலிகை, வியாச மகரிஷிக்கிட்ட இருந்த பிக்ஷா பாத்திரம், வால்மீகி ரிஷிக்கிட்ட இருந்த அக்ஷய பாத்திரம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கதையும் பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் சித்தர் சமாதியில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு போகலாம். இப்போ 4 மணிக்கு கோயில் திறப்பாங்க. இங்கே அர்ச்சனை எதுவும் பண்ண விரும்புனா அர்ச்சனை பண்ணிவிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மேலே வந்தீங்கன்னா அங்கே சித்தர் பெண்ணில் பார்த்துட்டு திருப்பணிக்கு எதுவும் நன்கொடை கொடுக்க விருப்பமாக இருந்தால் ஆசிரியர் ஃபோட்டோ